அன்பிற்குரிய தமிழ் உறவுகளே, இந்த பகுதி கொல்லிமலை குண்டூர் நாடு பகுதி. கொல்லிமலையிலேயே புறம்போக்கு நிலங்கள் அதிகம் உள்ள பகுதி இந்த குண்டூர் நாடு மற்றும் ஆலத்தூர் பகுதியை சேர்ந்த வனப்பகுதிகள். இதில் உள்ளூர் அரசியல்வாதிகளிலிருந்து 2 பெரிய திராவிட கட்சிகளிலும் இருந்து கார்ப்பரேட் நிலவங்களுக்கு 260 ஏக்கர்களையும் தார வார்க்க போடுகிறார்கள். தெளிவான உண்மை இது, 100க்கு 100% உண்மை. இந்த பார்வை எங்களது அண்ணன் சீமான் அவர்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன். சுண்டக்காடு பகுதியை சேர்ந்த பழனிசாமி அவர்கள் இதை தடுத்து நிறுத்த பலமுறை முயற்சி செய்திருக்கிறார். முயற்சி செய்த போதிலும் எந்தவித வேலைப்பாடும் நடைபெறவில்லை. அவர் தனி நபராக போராடிட்டு இருந்தார். அப்புறம் மலைவாழ் சங்க உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த உறவுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாங்க. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் தன்னோட அரசியல் நேரத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு மட்டும் ஒரு 2 நாள் தான் ஆகுது, தேர்தல் முடிஞ்சு, நேற்று முந்தா நாள் முடிஞ்சிருக்கு. இவங்களோட அரசியல் ஆதாயத்திற்காக இந்த நிலங்களை கையகப்படுத்த போகிறாங்க. சரியாக கவனிச்சிங்க, இந்த இடம் தான் 260 ஏக்கர் இருக்குது. இந்த இடங்களை முழுசாக கார்ப்பரேட் நிறுவனம் கையகப்படுத்த போகுது. இதை தடுத்து நிறுத்துறதுக்கான வழிகளை மேற்கொள்ளுங்கள். மலைவாழ் மக்களை கார்ப்பரேட் நிறுவனம் 2028ஆம் ஆண்டு இந்த கொல்லிமலை நிலங்களை முழுமையாக கையகப்படுத்தும். கவனமாக இருங்க. இதெல்லாம் இப்போ உனக்கு தெரியும் இப்போ சொல்கிறீங்க, ஆனால் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறது தான் அரசியல் வேணும். சும்மா நாங்கள் ஒன்றும் ஒரு நடிகர் பின்னாடி போகிற தற்குறி அல்ல. அரசியல் பின்புலம் என்றால் என்னன்னு தெரிய வேணும். நம்ம மலைவாழ் மக்களுக்கான வரலாறுகளை தோண்டி எடுக்கணும். எல்லாத்தையும் பயன்படுத்தி சரியான வழியில் மக்களை கொண்டு போய் சேர்க்கணும். 260 ஏக்கரை மலைவாழ் மக்களுக்கு பிரித்து சரியான முறையில் கொடுத்தாலும் மலை நிலங்கள் பாதுகாக்கப்படும். ஆடு மாடுகள் மேய்த்தலுக்கு சரியான இது பண்ணினா எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி தற்சார்பு பொருளாதாரத்துக்கு மிக வலியுறுத்தலாக இருக்கும். நிலங்களை கையகப்படுத்த விடாமல் மலைவாழ் மக்கள் பாதுகாக்க வேண்டும். இருக்கும் கொல்லிமலை இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைவர். கார்ப்பரேட் நிறுவனத்தை மலையிலிருந்து அகற்ற முன்வருவீர். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.